தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி பிறை 9 அன்று மினாவிலிருந்து புறப்பட்டு அரஃபா பெருவழிக்கு வந்தார்கள். அரஃபா பெருவழிக்கு வந்ததற்கு பிறகு லுஹருடைய நேரம் ஆனதற்கு பிறகு ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாங்கு சொல்ல சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹருடைய நேரத்திலே பாங்கு சொன்னார்கள். பாங்கு சொன்ன உடனேயே இகாமத் சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழ வைத்தார்கள். பிறகு உடனே அடுத்த இகாமத் சொல்லப்பட்டது. அசரையும் சேர்த்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொழ வைத்தார்கள். இவ்வாறு பிறை 9 அன்று லுஹரையும் அசரையும் ஒன்றாக சேர்த்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொழுதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஏறி அரஃபா பெருவழியிலே கூடியிருந்த அனைத்து சஹாபாக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அந்த பிரசங்கத்திற்கு பிறகு சூரியன் மறையத் தொடங்கும் வரை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அரஃபாவிலே துஆ செய்தார்கள். சூரியன் மறையத் தொடங்கி அதன் பொன்னிறம் சிறிது சிறிதாக குறைந்து சூரியன் முழுவதும் மறைந்துவிட்ட பிறகு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தம்முடைய ஒட்டகத்திற்கு பின்னால் அமரச் செய்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த இரவு முஸ்தலிஃபாவிற்கு வந்தார்கள். அங்கு ஒரே ஒரு தொழுகை அறிவிப்பு, அதாவது பாங்கு சொல்லப்பட்டது. அந்த பாங்கு சொல்லப்பட்டதும் மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து அந்த இரவு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முஸ்தலிஃபாவிலே தொழுதார்கள் என்று ஹஜ்ஜினுடைய இன்றைய நடைமுறையினுடைய இந்த விளக்கம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்த அந்த செயலின் மூலமாக, இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது. பிறை 8 அன்று மினாவுக்கு வருகின்றோம், லுஹர் தொழுகின்றோம், அசர் தொழுகின்றோம், மக்ரிப் தொழுகின்றோம், இஷா தொழுகின்றோம். மறுநாள் பிறை ஃபஜர் அன்று தொழுகின்றோம். பிறை 9 அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்ததை போன்று பிறை 9 அன்று அரஃபாவுக்கு வருகின்றோம். லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகின்றோம். பிறகு லுஹருக்கு பிறகு சூரியன் மறையும் வரை அரஃபாவிலே அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் மல்க துஆ செய்கின்றோம். பிறகு இரவு முஸ்தலிஃபாவுக்கு செல்கின்றோம். முஸ்தலிஃபாவிலே சென்று தங்கி அங்கே தஹஜ்ஜுத் முடிந்தால் அல்லது ஃபஜருடைய தொழுகையை சேர்த்து தொழுதுவிட்டு அன்று பகல் விடிந்தால் பிறை பகல் விடிந்தால் பிறை 10. பிறை 10 அன்றுதான் 5 விஷயங்களை செய்ய வேண்டும். பிறை 10 அன்று 4 அல்லது 5 விஷயங்களை செய்வது. பிறை 10 அன்று தான் ரொம்ப முக்கியமான நாள் ஹஜ்ஜிலே. வெளி உலக மக்கள் எல்லாம் பிறை 10 அன்று பெருநாள் கொண்டாடுவார்கள். ஆனால் ஆஜிகள் பெருநாள் அவர்களுக்கு இல்லை. முஸ்தலிஃபாவிலே ஃபஜரை தொழுதுவிட்டு சூரியன் உதயமானதும் மீண்டும் வாய்ப்பிருந்தால் மினாவுக்கு செல்வார்கள். மினாவிற்கு சென்று பிறகு அங்கிருந்து, அதாவது முஸ்தலிஃபாவிலே இரவிலே தங்கும் பொழுதே ஒரு 70 பொடி கற்களை எல்லா ஆஜிகளும் சேகரித்து வைத்துக் கொள்வார்கள். 70, 80 என்ற அடிப்படையில் கற்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மினாவுக்கு சென்றதற்கு பிறகு 10 அன்று மீண்டும் நாம் சென்று பெரிய ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு, ஜமரத்துல் அக்பா என்று சொல்லக்கூடிய ஷைத்தானுக்கு கல் எறிய வேண்டும். எத்தனை கற்கள்? 7 கற்கள் எறிய வேண்டும். 7 கற்கள் எறிய வேண்டும். கற்கள் எரியும் போது எந்த திசையில் இருக்க வேண்டும் என்றால் மினா வலது பக்கமும் காபா இடது பக்கமும் இருக்கக்கூடிய சூழலிலே 7 கற்களை எறிய வேண்டும். இந்த கற்கள் எரிய துவங்கும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பது முடிந்துவிடும். லப்பைக்கினுடைய தல்பியா க்ளோஸ். கல் எரிய ஆரம்பித்த உடனேயே அப்படியே திக்ரு மாறிடும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஷைத்தானுக்கு 7 கல் எரியும் பொழுதே நம்முடைய தக்பீருடைய முழக்கத்தை துவங்க வேண்டும். தல்பியா முடிந்து தக்பீருடைய முழக்கம் துவங்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று ஷைத்தானுக்கு 7 கல்லை எரிந்து விட்டால் பிறகு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். நமக்கு இப்பொழுது குர்பானி நாம சென்று கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சவுதி அரசாங்கத்திலே நம்முடைய பெயரால் அறுக்கப்பட்ட குர்பானி கொடுக்கப்பட்டவுடன் மொபைலில் மெசேஜ் வந்துடும், யுவர் குர்பானி இஸ் சக்சஸ்ஃபுல், அதாவது உங்களுடைய குர்பானி சிறப்பான முறையில் நிறைவேற்றப்பட்டது என்று. ஷைத்தானுக்கு கல் எறிய வேண்டும் 10 அன்று குர்பானி கொடுக்கப்பட்ட செய்தி வந்ததற்கு பிறகு நம்முடைய முடிகளை மொட்டையடித்து, பெண்களாக இருந்தால் முடிகளை குறைத்து குளித்துவிட்டு எஹ்ராமிலிருந்து ரிலீஸ் சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு வந்துடணும். அவ்வளோதான், ஹஜ்ஜி முடிஞ்சு போச்சு. சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு வந்ததோட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அன்றே காபாவுக்கு சென்று தவாஃபே ஜியாரா என்று சொல்லக்கூடிய 7 முறை சுற்றி காபத்துல்லாவை தவாஃப் செய்து அன்றே வாய்ப்பிருந்தால் சஃபா மர்வா ஓடிவிட்டால் 10 அன்று எல்லா அமல்களும் அல்லாஹ்வுடைய கிருபையில் சிறப்பான முறையில் முடிந்துவிடும். பிறகு நாம் ரூமுக்கு சென்று மினாவுக்கு வந்தாலும் சரி, அல்லது ரூமுக்கு செல்லாமல் மினாவுக்கு சென்றாலும் சரி, 11 அன்று நாம் தங்க போகின்றோம் மினாவிலே. 12 அன்று தங்க போகின்றோம் மினாவிலே. 12 மக்ரிப் வரை அசருக்குள்ளாக நாம் தங்கி முடிக்க வேண்டும். அப்படி என்றால் 11, 12 என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் 11, 12 மினாவிலே பெருங்கொண்ட, அதாவது ஒரு நாளில் 3இல் ஒரு பகுதியாவது மினாவிலே தங்க வேண்டும்.
கட்டாயமாக ரூமுக்கு போகிறோம் அல்லது வேறு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் 11-12 அன்று மினாவிலே ஒரு நாளில் 3இல் ஒரு பகுதியாவது தங்கி இருந்து அந்த 11-12 அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் பொறுக்கி வைத்திருக்கக்கூடிய கல்லை எடுத்துக்கொண்டு லொகருக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? 7 கற்கள் பெரிய சைத்தான், 7 கற்கள் சின்ன சைத்தான், 7 கற்கள் நடு சைத்தான் என்று 3 சைத்தானுக்கும் 7 கல் வீதம் இதே போன்று நாம் எரிய வேண்டும். பிறகு 11 அன்னைக்கு அதே மாதிரி 3 சைத்தானுக்கு 7 × 3 எத்தனை தான்? 21 கற்கள் எரிந்துவிட்டு வருவதுதான் வேலை. பிறகு மறுநாள் 12 அன்னைக்கு அதே மாதிரி 21 கற்களை எடுத்துக்கொண்டு 3 சைத்தானுக்கு லொகருக்கு பிறகு கல் எறிய வேண்டும். 12 அன்று அசரோடு அல்ஹம்துலில்லாஹ் மினாவிலிருந்து புறப்பட்டு வந்து விட்டால் ஓகே. 12 அன்னைக்கு மினாவிலேயே மகரிப் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஊருக்கு வந்த மாதிரி தான். பஸ்ஸு டைம் ஆகி போச்சு தான். நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா இல்லையா? விளக்கு வச்சுட்டாங்க, நைட் ஆகி போச்சு, நாளைக்கு விடிஞ்சா போங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் இதுலேருந்து தான் வருது. விளக்கு வச்ச பிறகு ஊருக்கு போக வேண்டாம்னு அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி மகரிப் ஆகி போச்சுட்டா இனி மினாவிலேருந்து புறப்படாதீங்க, அன்னைக்கு மினாவிலேயே தங்கிருங்கன்ற மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி அது. மகரிப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் 13 அன்னைக்கு 12 அன்னைக்கு அசருக்குள்ளே பகலுக்குள்ளே சைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு மினாவை விட்டு புறப்பட்டா ஓகே. மகரிபே மினாவில் ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் மறுநாளும் தங்குங்கள். வமன் தஅஹ்ஹர ஃபலா இஸ்ம அலைஹி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது 13 அன்னைக்கும் தங்க வாய்ப்பு இருந்தால் அதே போன்று 7 கற்கள் ஒரு சைத்தானுக்கு வீதம் 3 21 கற்களை எறிந்து நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியது தான். பிறகு மக்காவிலிருந்து லாஸ்டாக எப்பொழுது நம்ம திரும்பி ஊருக்கோ அல்லது மதீனாவுக்கோ சென்றால் தவாஃபே விதா, விடைபெறக்கூடிய தவாஃப். போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லாமல் போகக்கூடாதா இல்லையா? போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணுமா இல்லையா? அதான் தவாஃபே விதா, விடைபெறக்கூடிய தவாஃப். அந்த விடைபெறக்கூடிய தவாஃபை செய்து மக்காவை விட்டு புறப்பட்டு வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹஜ்ஜினுடைய கடமை நிறைவேற்றப்பட்டதாக ஆகும். இது நம்ம ஷார்ட்டாக வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்வது எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.